கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து ஈரோட்டிலிருந்து கோபிச்செட்டிப்பாளையம் வரையிலும் 4 வழிச்சாலைகள் நிறைவுபடுகிறது. புறவழிச்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை 2018 ஆய்வுப் பணிகள் முடிவிட்டு இப்போது அரசின் பரிசீலனை இருக்கிறது. மாண்பு அமைச்சர் அவர்களும் அன்றைக்கு குறிப்பிடுகிற போது புறவழிச்சாலை நிதிநிலைக்கு ஏற்ப இந்த ஆண்டு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் அரசிடத்திலிருந்து வந்திருக்கின்ற கடிதம் புறவழிச்சாலை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கடிதம் 2 நாட்களுக்கு முன்னாலே வந்திருக்கிறது. மாண்பு அமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டே புறவழிச்சாலை அமைப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்வாரா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் இந்த திட்ட அறிக்கை விரிவான 2018 இல்லை 2017 2017 அந்த திட்ட அறிக்கையை தயார் செய்ய வேண்டும் என்று ஒரு 19 லட்சம் ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டு அந்த அறிக்கையெல்லாம் தயார் செய்யப்பட்டது. அந்த புறவழிச்சாலை என்று எடுத்துக்கொண்டால் 8.90 கிலோமீட்டர் அந்த புறவழிச்சாலை அந்த நிலை இருக்கிற பொழுதே தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு திட்டத்தின் செயலாக்கத்திற்கு அது எடுத்துக்கொள்ளப்பட்டு அது 4 வழிச்சாலையாக ஆக்க வேண்டும் என்று அதற்கு பின்னால் தான் அது ஒரு முயற்சி எடுக்கப்பட்டு ஈரோட்டில் இருந்து அவர் சொல்லுகிற அந்த சாலை வரை 4 வழிச்சாலையாக இப்போ விரிவுபடுத்துகிற பணியில் அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்போ 4 வழிச்சாலை போகிற பொழுது போக்குவரத்து கூடுமான வரைக்கும் அதிலே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. புறவழிச்சாலை எதுக்கு நகரத்துக்கு அமைக்கிறோம்? நகரத்தில் நிறையா வண்டிகள் வாகனங்கள் போகிற நெரிசல் ஏற்படுகிறது. நகரத்திலேருந்து வெளியே அதிக நேரம் போகிறதுக்கு காலதாமதாகுன்ற அடிப்படையில் தான் புறவழிச்சாலை எடுக்கிறோம். அது 4 ஏற்கனவே இருக்கிறது தான் 10 மீட்டர் 5 மீட்டர் இருக்குது. இப்போ 4 வழிச்சாலையாக எடுக்கணும்னு முடியும். நான் சொல்கிறது கேட்டப்புறம் தலையாட்டேன். 4 வழிச்சாலையான உடனேயே அது முடிவு பெற்ற உடனே வண்டிகள் போகிற பொழுது ஒரு கணக்கு எடுப்போம், மறுபடியும் எடுப்போம். அது இல்லை, புறவழிச்சாலை மீண்டும் தான் அமைக்க வேண்டிய ஒன்று சூழ்நிலை ஏற்படுமே. ஆனால் ஏற்கனவே அதுக்கென்று திட்ட மதிப்பெல்லாம் தயார் செய்யப்பட்டு நிலம் கையகப்படுத்துவதற்காக முதலமைச்சர் அவர்கள் 60 கோடி ரூபாய் அதற்காக பணம் ஏற்கனவே ஒதுக்கி வச்சிருக்கிறோம். சாலை போடுவதற்கு 96 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுக்கு மத்தியில் இந்த 4 வழிச்சாலை போன உடனே இதில் என்ன போக்குவரத்து செறிவு இருக்குன்னு பார்த்தா புறவழிச்சாலை எடுக்க முடிய இது 4 வழிச்சாலைக்கு பணத்தை செலவு பண்ணிட்டு அப்புறம் நிலத்துக்கு 60 கோடி ரூபாய் கொடுத்து புறவழிச்சாலைக்கு நிலத்தையும் கையகப்படுத்த போக்குற பொழுது இங்கே டவுனுள்ள போகிறதுக்கு ஆள் இல்லாத போயிடும், வண்டிக்கு போகிறதுக்கு ஆள் இல்லாத போயிடும், மொத்த வண்டி அப்படி போயிடும். அதனால் இந்த 4 வழிச்சாலை முடிஞ்ச உடனேயே போக்குவரத்து செறிவு எடுத்துட்டு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட பணத்தில் நில எடுத்து கட்டாயம் பண்ணுவோம். அதனால் போக்குவரத்து முதல்ல முடிவு பண்ணி அடுத்த நாள் நாங்கள் ஜியோ போடுறோம். விநாயகன் 43 மாண்புமிகு உறுப்பினர் திரு ஒய் பிரகாஷ், மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர்.